ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரியேட்டிவ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சேலஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சீக்கிரம் போட டேய் மொட்டை மண்டை, சீக்கிரம் போ, நேராக போ நேராக போ. அப்படி தான் இதான் நம்ம ஜிம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ எந்திரியா, என்னடா ஆனவங்க கீழே வந்துக்கிட்டே எந்திரி 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 இன்சைடு போ, இன்சைடு லெஃப்ட் ரைட்டு அதுதான் நேராக போ நேராக போ. எங்கே போகிற, இப்படி போ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. 6 மணிக்கு அது கிருஷ்ணன் போடுறானா? ஓகே ஓகே, நேராக போ நேராக போ நேராக போ மக்களே. இப்போ முக்கியமான சீட் கோடு போட போகிறேன். இது போட்டு நம்ம வெதர் கண்டிஷனை போடலாம். 1 டைம் 99 போட்டிங்கன்னா அப்படியே மாறிடும், நைட் மோட் ஆகிடும். இன்னொரு தடவை 99 போட்டிங்கன்னா நைட்டில் மழை பெய்கிற மாதிரி ஆகும். இன்னொரு தடவை 99 போட்டிங்கன்னா காலையில் ஆகும். அப்படியே நேராக போய் இப்போ நம்ம சேலஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக போய் நேராக போ நேராக போ நேராக போ நேராக போ. சீக்கிரம் அந்த பைக்கில் ஏறு சீக்கிரம் போ. அப்படிதான் ஏறி போட்டு ரைட். ஓகே மக்களே, இப்போ வண்டியில் ஏறிட்டால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட் அந்த இது அப்படிதான் நல்லா ஸ்பீடாக போடணும். நல்லா ஸ்பீடாக போடணும். அப்படிதான். ஐயோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா இது இன்விசிபிள் படிக்கட்டு. ஏன் இந்த மாதிரி நீங்கள் மோடு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, அதை ஏற்றி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அந்த மொபைலில் இன்டர்நெட்னு இருக்கும், அதில் பேஸ்ட்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண போதும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஜோம்பி சேலஞ்ச் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் வேணும்னா ஜோம்பி சேலஞ்சு வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 லைக் வந்த பிறகு நான் ஜோம்பி சேலஞ்சு கூட நான் போட்டு விட்றேன். அது கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் நேராக போ, லெஃப்ட் அப்படிதான் மெதுவாக அப்படிதான் ரைட். மக்களே, இதில் நான் வந்து நிறைய நியூ சீட் கோடு கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ராகன் சீட் கோடு என்னென்னு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போயிட்டு 26ன்னு போட்டால் ஒரு மைல் வரும். ஆனால் இப்போதைக்கு அது வரல. இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் அதை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து ட்ராகன் வந்து 0701 போட்டிங்கன்னா ட்ராகன் வந்துடும். இது பாருங்கள். இப்போ அப்படியே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி, சீக்கிரம் போ. 0701 தான் இந்த ட்ராகனோட இது. இந்த ட்ராகனுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்படி யாருமே இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக போ. ஸ்பீடு அப்படிதான். இன்னொரு சீட் கோடு கூட நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த சீட் கோடை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுங்க. பாருங்கள். சீக்கிரம் போட்டு அப்படிதான் நேராக போட்டு ஸ்பீடு பத்தாது. ஸ்பீடு அப்படிதான். நல்லா ட்ராகனுக்கு இலச்சிச்சு போல், அதுக்கு ஃபுட்டு போடல காலையில், அதனால இங்கே இருக்குது போல். சரி ஓகே, ஸ்பீடாக போட்டோம். பத்தாது ஸ்பீடு அப்படிதான் சீக்கிரம் அப்படிதான். ரைட். இன்றைக்கி நம்ம இந்த சேலஞ்சை முடிக்காமல் நம்ம இடத்துக்கு தேரக்கூடாது. இந்த சேலஞ்சை முடிச்சு நம்ம இடத்துக்கு போனால் அந்த கிருஷ்ணன் 6 மணிக்கு போடுற எபிசோடை நம்ம பார்க்க முடியும். அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். சீக்கிரம் போட்டு அப்படிதான் நேராக அப்படிதான் இங்கே கூட இறங்கிடும் மக்களே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சரியான சீட் கோட் சொல்ல போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 0601 சரியான சீட் கோடு மக்களே. இதை பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகுவீங்க. ஏர் பலூன் இது வரைக்கும் பார்க்குறாது ஏர் பலூன் வந்திருக்கு. இது என்ன ஃபாஸ்ட்டாக போகுது நீங்களே பாருங்கள் மக்களே. இதெல்லாம் ரியல், நான் சொல்கிறதுக்குன்னா ரியல் சீட் கோடு தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது நீங்களே பாருங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸ்பீடாக போகும். அதுதான் இப்போ நம்ம ஃபினிஷ் ஸ்டார்ட்டு இப்போ இங்கே வச்சு ஸ்டார்ட் லைன்னு கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்து ஃபினிஷ் லைன் ஆகுது. அதுதான் லாஸ்ட்டு. வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த அப்படியே ஒரு யூட்டன் போட்டு நம்ம வீட்டுக்கு போய் அந்த இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அப்படிதான் இறங்கு மொட்டை சீக்கிரம் இறங்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஹல்க் வேணும்னா ஒன்றுமே இல்லை, அந்த இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸ்னு ஒன்று இருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணி பிஎம் லெவல்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போ நான் வந்து 8000 வந்து ஹெலிகாப்டர் பயங்கர ஸ்பீடாக வருது. இதுவும் சூப்பரான பொழுது தான். ஹெலிகாப்டர் வந்து பயங்கர ஸ்பீடாக பறக்கும். இந்த ஹெலிகாப்டர் வச்சு தான் நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். பார்த்திங்கன்னா
அப்படியே ஒரு கெத்தான யூட்டன் போட்டு அப்படியே ஸ்பீடு சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஸ்பீடாக போ அப்படிதான் நேராக போகும். ஆனால் இந்த லேசாக அந்த ரோட்டில் இடித்தா கூட ஹெலிகாப்டர் டேமேஜ் ஆகிரும் மக்களே. தான் கொஞ்சம் பார்த்து கேட்டுக்கலாம். அப்படியே அங்கே உங்களுக்கு ஒன்று இந்த ரவுண்டாக தெரியுதா, அதுலேருந்து நேராக போனால் நம்ம வீடு தான். அதுக்காண்டி தான் அது ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். சீக்கிரம் போகும். அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். அப்படி தான். இப்போ உங்களுக்கு ஸ்பைடர்மேன் சீட் கோடு கூட வரும், இனிமேல் தான் வரப்போகுது. அது வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஸ்பைடர்மேன் சீட் கோடு வேணும்னா கமெண்டில் போய் ஸ்பைடர்மேன் சீட் கோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்பைடர்மேன் சீட் கோட் வந்தோடனே உங்களுக்கு ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணி விட்றேன். லெஃப்ட்டு அப்படிதான் ஸ்ட்ரெயிட். ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்ச தப்பு மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. உள்ளே மாட்டிக்கிடாதீங்க. மாட்டிக்கிட்டிங்கன்னா அடுத்து வெளியிலே போக முடியாது. பார்த்திங்கன்னா எனக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளே வந்துடுறது தப்புன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நானே மாட்டிக்கிடுவேன். இப்போ பாருங்கள், மாட்டிக்கிடுவேன். ரொம்ப கஷ்டம் இதுலேருந்து தப்பிக்கிறது. பார்த்திங்களா, ரொம்ப ரேராக தான் தப்பிக்க முடியும். திடீர்னு ஹெலிகாப்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஐயோ, நான் நினச்ச மாதிரியே மாட்டிக்கிட்டேன். ஐயோ, சீக்கிரம் இறங்கு. அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கு இந்த குறைக்கிற பட்டனை மட்டும் யூஸ் பண்ணவே போதும். அப்படியே குறைஞ்சிடும். இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகணும். அப்படிதான். இப்போ அந்த சைடு தான் நம்ம வீடு இருக்குது. அப்படியே நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான சீட் கோட் சொல்ல போகிறேன். அதான் RSP டூல்ஸு. அந்த RSP டூல்ஸ் நேராக போட்டோம். அப்படி தான். இப்போ ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா, அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டோட கலரை மாற்றுறது எப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதான் மெதுவாக இறங்கட்டும். அப்படிதான் அந்த சைடில் பார்க்கிங் பண்ணோம். அப்படிதான். அடுத்து நான் காட்ஜிலா வீடியோ கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த வீடியோலாம் செம்மையாக இருக்கும். பாருங்கள். என்ன நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நிறையா வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ RGS டூல் மூலயமா எப்படி இந்த வீடை அந்த கலருக்கு மாற்றலாம் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ நான் கிளிக் பண்ண RGS டூல்ஸ் இருக்கா, அதில் போயிட்டு வெறும் HOUSE ஹவுஸ் COLORE யுவர் கலர் ப்ளூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஐயோ, கலர் ப்ளூன்னு டைப் பண்ணோன்னே ப்ளூ ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் மக்களே, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்